வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு வடக்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு என்பது தனியே கொண்டாட்டத்துக்கான நேரம் மட்டுமல்ல, எங்கள் சிந்தனைகளை புதுப்பித்தலுக்கான தருணமும் கூட. மகிழ்வுடன் வரவேற்கும் புதிய ஆண்டில் முறைமை மாற்றத்தை நாம் எம்மில் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். எங்கள் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக மக்களின் நம்பிக்கையை வளர்ப்பதிலும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் சேவைகளை வழங்குவதிலும் அரசு பணியாளர்கள் ஒவ்வொருவரினதும் அர்ப்பணிப்பும் தொழில்முறையும் மிக முக்கியமானவை. நேர்மை, செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வோடு உங்கள் விலை மதிப்பற்ற சேவை பங்களிப்புகளை தொடர வேண்டும் என அன்புரிமையுடன் கோருகின்றேன். பொது சேவையில் மிக உயர்ந்த தரங்களை நிலைநிறுத்த நாங்கள் ஒன்றாக பாடுபடுவோம். எங்கள் மக்கள் அனைவருக்கும் வளமான எதிர்காலத்தை உருவாக்க அயராது உழைப்போம். புதிய ஆண்டில் இருந்து எங்கள் பொது சேவையை அன்பானதும் விரைவானதும் தரமானதுமாக மாற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உறுதி பூண்டு முறைமை மாற்றத்தை ஆரம்பிப்போம். இந்த ஆண்டை எமது மாகாணத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இலக்கை அடைவதற்கான ஆண்டாக மாற்ற அரசியல் தலைமைத்துவத்தில் உள்ளவர்கள், அரசு பணியாளர்கள், மக்கள் என நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் பயணிப்போம் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியின் முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக உள்ளமையால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது என்று அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பை சரியாக புரிந்து கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலரின் ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பது ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான பாதையில் தமிழ் தேசிய அரசியலை தள்ளும் எனவும் குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஒரு பொது புள்ளியில் சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரனுடன் ஏற்கனவே பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளதாகவும், அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடனும் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இப்பேச்சுக்களை அடுத்த ஆண்டில் முன்கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும், தமிழரசு கட்சி சரியான மாற்றங்களை செய்யுமானால் தமிழினத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு சுபீட்சமாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு தேருணர் டாப்பு மீளாய்வு தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராம அலுவலர்களுக்கான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் மாவட்ட செயலர் எஸ் முரளிதரன், கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் RC அமல்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் மீளாய்வு மேற்கொள்ளும் முறைகள் தொடர்பாக கிராம அலுவலர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற சகல பாடசாலைகளிலும் புதிதாக உள்வாங்கப்பட்டுள்ள 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் இம்மாதம் 30ஆம் திகதி ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் அறிக்கையொன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. அதற்கமைய அனைத்து சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசு பாடசாலைகளின் புதிய தரம் 1 மாணவர்களுக்கு ஜனவரி 30ஆம் திகதி வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை விடுமுறையின் பின்னர் நாளை மறுதினம் மீள பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சகல பாடசாலைகளிலும் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் நாளை மறுதினம் வியாழக்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 24ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளன. இதேவேளை இவ்வாண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைகள் 2025 மார்ச் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளதாகவும் பரீட்சை நேர அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதி செய்யும் திட்டத்தின் கீழ் 20 நாட்களுக்குள் 1,54,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதியின் 2வது கட்டம் இம்மாதம் 24ஆம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட்டதுடன் அதன்படி துறைமுகத்தில் இருந்து 75,000 மெட்ரிக் டன் அரிசியை சுங்கம் விடுவித்துள்ளது. குறித்த அரிசி தொகையில் 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 43,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியும் உள்ளடங்குகின்றன. இதற்கு மேலதிகமாக 12,000 மெட்ரிக் டன் அரிசி
கப்பல் மூலம் வந்துள்ளதுடன் அந்த கையிருப்பும் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. அரிசி இறக்குமதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கடந்த 24ஆம் தேதி வெளியிட்டுள்ளதுடன் அரிசி இறக்குமதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட அரிசி இறக்குமதியின் கீழ் இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நிறைவடைந்து தரம் 5ற்கான புலமை பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாளின் முன்கூட்டியே வெளியான 3 வினாத்தாள்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் வல்லுநர்கள் முன்வைத்த 3 பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தெரிவு செய்து அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வினாத்தாள்கள் வெளியானதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களான IGS பிரேமதிலக்க 3 மில்லியன் ரூபாவையும் சமிந்தகுமார இளங்கசிங்க 2 மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்திற்கு இழப்பீடாக செலுத்த வேண்டும் எனவும் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தாக்கல் செய்த 4 அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணை செய்த யசந்த கோதாகொட குமுது விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன ஒபேசகர ஆகிய 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் 77வது சுதந்திர தினத்தை கொழும்பு 7ல் அமைந்துள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தேசிய சுதந்திர கொண்டாட்டத்தின் ஏற்பாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க நிர்வாக மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன இன்று இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் சுமார் 1600 விருந்தினர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.